ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் கத்திரிக்காய் வேட்டை தாங்க. பெருசாக நிறைய கத்திரிக்காயெலாம் இல்லை, கொஞ்சமாக கிடச்சிது. ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு நம்ம செடியில். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் கிடச்சிருக்கு. அதுவே சந்தோஷம்தான். பெரிய பெரிய சைஸில் காய்ச்சிருக்குங்க. இது வெள்ளை நீட்டு கத்திரி, அப்புறம் வெள்ளை குண்டு கத்திரி, அது எல்லாமே சேர்ந்து ஒரு 4 கத்திரிக்காய் கிடச்சிது. போதுங்க, நம்மளுக்கு இதுவே போதும். சாம்பார் வைக்கவும், நம்ம கூட்டு செய்யவும், பொரியல் செய்யவும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது குண்டு வெள்ளை கத்திரிங்க. இது மேலே தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, பட் உள்ளே வந்து நல்லாயிருக்கும் கத்திரி. இது நீட்டு வெள்ளை கத்திரி. இது பார்த்திங்கன்னா செடிகளெல்லாம் வெயில் எடுத்து வச்ச பிறகு தான் இப்போ காய்க்க தொடங்கியிருக்குங்க. இது முதல் அறுவடைங்க கத்திரிக்காவில். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 4 காய் கிடச்சதே பெரிய விஷயந்தான். நிறைய பூக்களும் எடுத்துருக்கு, பிஞ்சுகள் பூக்கள் எல்லாம் எடுத்துருக்கு. இனிமேல் நிறைய காய்க்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 4 கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க. இதுவே பெரிய பெரிய சைஸில் இருக்குது. அடுத்து தக்காளி வேட்டைக்கு போவோங்க. தக்காளி முதலாக பழுத்துருக்குங்க. பாருங்கள், சைஸு நல்ல சைஸுங்க. நம்ம செடியில் தக்காளி காய்க்கும் போது தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு விற்குங்க. அது நம்ம துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எதுவோ நம்ம செடியில் காய்ச்சது இல்லைங்களா, அதுவே ஹாப்பி தாங்க. பாருங்கள், இதில் ஒரு 4 தக்காளி கிடச்சிது. இல்லைன்னா மயிலண்ணா வந்து வேட்டையாடிட்டு போயிடுவார். அதனால் கொஞ்சம் மொக்காயிலேயே நம்ம வந்துட்டு இதை அறுவடை பண்ணிட்டோங்க. இன்றைக்கான அறுவடை வீடியோ இது தாங்க. நீங்களும் ஒரு சின்ன கார்டனாக வளர்த்து பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பாய்.